மக்களே, கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு. இனி இந்த மாதத்துல பக்தர்கள் கூட்டம் கூட்டமா சபரிமலைக்கு இருமுடியை சுமந்து கொண்டு பாத யாத்திரை போவாங்க. கடுமையான விரதம் இருந்து கால்கள்ல செருப்பு கூட அணியாம தலையில இருமுடியை சுமந்து கொண்டு காடு மலைன்னு ஏறி சபரிமலை நாதனை தரிசிப்பாங்க. அந்த இருமுடியில அவங்க கொண்டு போகக்கூடிய முக்கியமான பொருள் தான் தேங்காய். அந்த தேங்காய்க்குள்ள நெய்ய அடைத்து அதை சிந்தாம செதறாம அப்படியே எடுத்துட்டு போய் சபரிமலைநாதனுக்கு சமர்ப்பிப்பாங்க. ஏன் அந்த நெய்ய சாதாரண டப்பால எடுத்துட்டு போகாம தேங்காய்க்குள்ள அடைத்து எடுத்துட்டு போறாங்க? ஏன்னா தேங்காய் புனிதத்தின் குறியீடு. அதுக்குள்ள நெய்யை உருக்கி ஊற்றுவது நம்முடைய தீமைகளை உருக்கி தூய எண்ணங்களுடன் கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கறத உணர்த்துது. நெய்யின் தூய்மையும் தேங்காயின் சுத்தமும் நம்முடைய இருமுடி பயணத்தின் உன்னதத்தை காட்டுது. அப்படிப்பட்ட பயணத்துல நாமும் நம்முடைய ஆசா பாசங்களை விலக்கி தூய்மையான எண்ணத்துடன் இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இருமுடி பழக்கமும் வந்தது.